ஹாய் ஆல், இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் பைனாப்பிள் புளிசேரி. இதை மட்டும் உங்க வீட்ல செஞ்சு கொடுங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஓணம் சத்யா ஸ்பெஷல் ரெசிபிஸ் எபிசோட் 4. பைனாப்பிள் புளிசேரி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில ஒரு பவுல் பைனாப்பிள் சேர்த்து அது கூட கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு பைனாப்பிள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 1 பவுல் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஜீரகம் சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பைனாப்பிள் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத பைனாப்பிள் கூட சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூடயும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைம்ல 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இந்த டைம்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல தயிரை போட்டு நல்லா கட்டி இல்லாம அரைச்சி எடுத்து 1 பவுல் சேர்த்துக்கோங்க. குழம்பு சூடா இருக்கக்கூடாது. அப்படி சூடா இருந்துச்சுன்னா நம்ம தயிர் சேர்த்தோம்னா பிரிஞ்சு போயிடும். அதனால நல்லா ஆற விட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, சுவையான புளிசேரி தயாரா இருக்கு. ஒரு தாளிப்பு கரண்டில எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கொஞ்சமா ஜீரகம் போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை லாஸ்ட்டாக புளிசேரியில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை இந்த ஓணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சென்ட் பண்ணி செஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹாப்பி குக்கிங். பாய்.